கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, அண்ட சராசரங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற நம் அருமை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 இவ்வாறு கூறுகிறது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆம், வேதத்தில் சில நன்மையான காரியங்களை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேதம் கூறுகிறது, நன்மையானவைகளை பற்றி கொள்ள வேண்டும், இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நாம் தேவனிடத்தில் வைத்திருந்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அழிவில்லாத நித்திய ஜீவனை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் நம்முடைய விசுவாச போராட்டத்தை போராடி ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்து மறுமையில் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுதும் இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன பல பொக்கிஷங்களை நாம் பற்றி கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறும் முன் சில பொக்கிஷங்களை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அதில் 4 பொக்கிஷங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த வேத பாடம் எந்த கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், ஜீசஸ் லெஃப்ட் சம் ட்ரெஷர். இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பொக்கிஷங்கள் 4 பொக்கிஷங்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார். முதலாவதாக மாறாத சுவிசேஷம், அன்சேஞ்சபிள் காஸ்பல். இரண்டாவதாக கட்டுக்கடங்காத ஆற்றல், அன்லிமிட்டட் பவர். மூன்றாவதாக பாகுபாடற்ற சபை, அன்டினாமினேஷனல் சர்ச். கடைசியாக நாம் பார்க்க போவது தவறாத வாக்குறுதியாகும், அதாவது அன்ஃபெயிலிங் ப்ராமிசஸ் எனப்படும். முதலாவது பொக்கிஷம் என்னவென்றால் மாறாத சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து ஒரு தயாள பிரபு, அவர் ஒரு கொடைவள்ளல். அவர் நமக்கு பொக்கிஷங்களை வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாறாத சுவிசேஷம் ஒரு பொக்கிஷமாகும். நமக்கு அது தேவையாக இருக்கின்றது. வேதம் கூறுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒளிந்து போய்விடும், அண்ட சராசரங்கள் ஒளிந்து போய்விடும். மனிதன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணுக்குள் போய்விடுவான். ஆனால் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் மாறாதது, அழிவில்லாதது, காலத்தால் அழிக்க முடியாதது, நிலையானது, என்றென்றும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, அவர் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். சுவிசேஷத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் நற்செய்தி. வேதத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நூல்களும் நற்செய்தி நூல்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது 4ம் நமக்கு சுவிசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுவிசேஷத்தின் மைய வசனம் ஒன்று இருக்கிறது, அதுதான் யோவான் 3:16. நமக்கு தெரிந்த வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திற்கு வந்தார். இது நற்செய்தி.
இழந்து போனதை தேடவே உலகத்திற்கு வந்தார். இது நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் மற்றொரு கெட்ட செய்தி இருக்கின்றது. அந்த கெட்ட செய்தி என்னவென்றால், பாவத்தினால் உலகம் சீர்குலைந்து சாபத்துக்குள்ளானது. இயேசு கிறிஸ்து இந்த கெட்ட செய்தியை நற்செய்தியாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நற்செய்தியின் மூலம் ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு இலவசமாக கிடைக்கின்றது, நித்திய ஜீவன் இலவசமாக கிடைக்கின்றது. என்றாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கடமை கொடுத்திருக்கிறார். அந்த கடமை என்னவென்றால், மார்க் 16:15 கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதுதான் நமது கடமை. நாம் சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம், நாம் நற்செய்தியை பெற்றிருக்கிறோம். அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது. நம்மால் எந்த மட்டும் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விசுவாசிகள். நாம் விசுவாசித்து சுவிசேஷத்தை பற்றி கொண்டிருக்கிறோம், பொக்கிஷத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆயத்தம் என்ற பாதரட்சையை போட்டுக்கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை ஒரு நாளும் புரட்டக்கூடாது. இதை கலாத்தியர் 1:6-8 கூறுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றே ஒன்றுதான், வேறே சுவிசேஷம் கிடையாது. அங்கு நாம் பார்க்க போனோம் என்றால், அந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் ஒன்றே ஒன்றே, கிறிஸ்துவின் சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சுவிசேஷத்தை நாம் பரப்ப வேண்டும். இயேசுவின் சாம்ராஜ்யத்தை நாம் பரப்ப வேண்டும். ஒரு பாஸ்டர் பலஸ்தீனா நாட்டிற்கு சென்றார். அங்கு போய் கடுகு விதையும் சில பாட்டில்களில் யோர்தான் நதியையும் எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்டாக கொடுத்தார். தன் வீட்டிற்கு போய் எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த கடுகு விதையை எடுத்து அந்த பாட்டிலில் உள்ள தண்ணீரில் போட்டார். சில நாட்களுக்கு பின்பாக ஒரு அழகான கடுகு செடி முளைத்தது. அவர் ஒரு ஓமையை நினைவு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கின்றது. கடுகு விதை சிறியதாய் இருந்தாலும் அது மிகப்பெரிய மரமாக மாறி எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாஸ்டர் நினைத்தார், நாம் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். சுவிசேஷத்தை பரப்பினால்தான் இயேசுவின் சாம்ராஜ்யம் உயிர்த்தெழுந்து வளர்ந்து கொண்டே போகும் என்று அறிந்தார். இரண்டாவது பொக்கிஷம் இயேசு விட்டு சென்றது என்னவென்றால், கட்டுக்கடங்காத வல்லமை, அன்லிமிட்டெட் பவர். ஆம், இயேசு கிறிஸ்து 3 வல்லமையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, இயேசுவினுடைய நாமத்தின் வல்லமை, சிலுவையை குறித்த உபதேசத்தின் வல்லமை விட்டு சென்றிருக்கிறார். இந்த வல்லமைகள் டைனமிக் அண்ட் எலக்ட்ரிஃபையிங். இயேசு கிறிஸ்து பரமேறும் முன் 11 சீஷர்களை கூட்டிக்கொண்டு ஒலிவ மலைக்கு சென்றார். அவர் ஏறும் முன் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதை ஒரு வசனத்தில் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றப் போகிறார். நம் மீது முன்மாறி பின்மாறி பொழிய போகிறது.
அக்கினியின் அபிஷேகம் பெறப்போகிறோம். அபிஷேக ஆவியை பெறப்போகிறோம். எண்ணிலடங்கா வல்லமை பெறப்போகிறோம். பரிசுத்த ஆவி நமக்கு சத்தியத்தை உபதேசிக்கும், நம்மை ஆற்றும், நம்மை தேற்றரவளனாக இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் மீட்பின் முத்திரையை நமக்கு முத்திரிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை சுதந்திரவாளியாக மாற்றுபவர் பரிசுத்த ஆவியானவர். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வல்லமை ஒன்றே ஒன்றுதான், அது தேவனுடைய வல்லமை. வசனம் கூறுகிறது, ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. பேதுரு தன்னுடைய சொந்த வல்லமையால் கடலில் நடக்க விரும்பினான், மூழ்கி போனான். தன் சொந்த வல்லமையால் அவன் இயேசுவை மறுதலித்தான். ஆனால் பெந்தைக்கோஸ்தை தினத்தன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மிகுந்த சத்தமாய் ஒரு அற்புதமான எழுப்புதலான வல்லமையான சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அவன் படிப்பறிவு இல்லாதவன், அவன் பேதமை உடையவன், அவன் ஒரு மீனவன், அவனுக்கு வசனங்கள் தெரியாது. என்றாலும் பரிசுத்த ஆவியான மூலம் பல வசனங்களை கோட் பண்ணி ஒரு டைனமிக் ப்ரீச்சராக இருந்தான். அங்குள்ள ஆசாரியர்கள், சதுசேயர், பரிசேயர் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி 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 என்று ஆச்சரியப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ஆம், யுரேனியம் என்ற ஒரு தாது இருக்கின்றது. அந்த தாதுவிலிருந்து தான் அணுகுண்டை தயாரிக்கிறார்கள். உலகத்தில் நம்பர் 1 வலிமை உடைய ஆற்றல் உடைய பொருள் அணுகுண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் முன் இந்த அணுகுண்டு ஒரு 0, ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஈடு இணையற்றது. மற்றவர்களுடைய வல்லமை நத்திங், 0 தான். Heroes will become 0 in presence of Holy Spirit. அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு பெரிய வல்லரசை தன் வாள்படையில் உண்டாக்கலாம், அழிந்து போய்விட்டது. அதே போல நெப்போலியன், நீரோ போன்றவர்கள் படை பலத்தின் மூலம் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம், அழிந்து போய்விட்டது. நியூட்டன் மற்றும் பல சயின்டிஸ்ட் சேர்ந்து பல விஞ்ஞான கருவிகளை உருவாக்கலாம், அவைகளும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் மனிதனை உருவாக்கி உலகத்தை கலக்குகிறவளாக மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர்தான். ஆம், நீங்கள் பார்க்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு, யாக்கோபு, யோவான், பிலிப்பு மற்றும் பவுல் உலகத்தை கலக்கினார்கள். எவ்வாறு கலக்கினார்கள்? பரிசுத்த ஆவியின் மூலம் கலக்கினார்கள். இயேசு கிறிஸ்து பரமேறும் முன் மற்றொரு பொக்கிஷத்தை கொடுத்தார், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை. இதைத்தான் மார்க்கு 16, 17, 18 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷையை பேசுவீர்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பீர்கள், சாபத்துக்கு ஈடானதை குடித்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுத்தமாவார்கள். இன்று உலகமெங்கும் சுகமளிக்கும் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். பல விடுதலை கூட்டங்கள் நடைபெறுகின்றது. பாவம், சாபம், பிசாசிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் மக்கள். நான் சிறு வயதில் ஹைஸ்கூலில் பாளையங்கோட்டையில் இருந்த பொழுது நாங்கள் ஃபேமிலியாக பொன்னம்மாள் சந்நியாசி என்ற ஒரு தேவனுடைய பிள்ளையின் அந்த மீட்டிங்க்கு சென்றிருக்கிறோம். அங்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகள் ஓடுவதை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம், உருண்டு ஓடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்கள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்
இந்த wonderful name of Jesus, இந்த powerful name of Jesus, I bind the evil spirit என்று கூறுவார்கள். பிசாசுகள் ஓடிவிடும். அடுத்த வல்லமை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசம். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசத்தினாலே பாவியிலும் பிரதான பாவியாக இருந்த பவுல் ஒரு அப்போஸ்தலனாக மாறினான். ஒரு கள்வன் பரதேசிக்கு சென்றான். சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலம் நியூட்டன் என்ற தேவனுடைய மனிதன் முதலில் ஒரு பாவியாகிய குடிகாரன் சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருந்தவன் இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக மாறினான். மூன்றாவது பொக்கிஷம் அவர் என்ன விட்டு சென்றால் என்றால் பாகுபாடற்ற சபை. சபை ஒன்றுதான். அது இயேசு கிறிஸ்துவின் சபை. அது ஜீவ சபை. சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. சபையின் அடிக்கல் இயேசு கிறிஸ்து. சபையின் மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. சபையின் அடித்தளம் இயேசு கிறிஸ்து. சபையை தன் சொந்த இரத்தத்தால் வாங்கினார். சபை என்றால் ஒரு பில்டிங் கிடையாது, ஒரு கெத்தீட்ரல் சர்ச் கிடையாது. அது விசுவாசிகளின் கூட்டம். சபையை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். He is the glorifier and he is the magnifier of the church. அவர் ஒரே ஒரு சபையை உண்டாக்கினார். அந்த வசனத்தை இப்பொழுது உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆம், இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சபையை கட்டினார். இந்த கல் எனப்படுவது பேதுரு கிடையாது. இந்த கல் எனப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசம். விசுவாசத்தின் சபை கட்டப்பட்டது. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். வேதம் கூறுகிறது சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி. சபை எனப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மந்தையாக இருக்கின்றது. ஆம், சபை நமக்கு முக்கியம். ஒரே ஒரு சபை. அதில் யூனிட்டி, ஒற்றுமை இருக்க வேண்டும், வேற்றுமை இருக்கக்கூடாது. நீ அந்த சபை, நான் இந்த சபை என்று சொல்லவே கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? நான் இயேசு கிறிஸ்துவின் சபையில் மெம்பராக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். பெந்தேகோஸ்தே தினத்தினன்று சபை உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் அது உருவாக்கப்பட்டு இப்பொழுது உலகமெங்கும் சபை வியாபித்து இருக்கின்றது. சபை ஒற்றுமை நமக்கு தேவை. ஒரே தேவன், ஒரே இரட்சகர், ஒரே வேதாகம புத்தகம், ஒரே விசுவாசம், ஒரே பரிசுத்த ஆவியானவர். எனவே ஒரே ஒரு சபைதான் நமக்கு இருக்க வேண்டும். சபையில் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் ஒரு நல்ல திராட்சை செடியாக சபையில் இருக்கிறார். நாம் அவர் மீது படரும் கொடிகளாக இருக்கிறோம். சபை மக்களாகிய நமக்கு பல கடமைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, நாம் சபையில் மிக அழகிய பசுமையான ஒலிவ மரத்தை போல் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளர வேண்டும். மேலும் நாம் ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்தை வாஞ்சியாக பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் இயேசுவின் சீடர்களாய் கடமையை செய்ய வேண்டும். சபையை விருத்தி அடைய செய்ய வேண்டும். ஆதி அப்போஸ்தல சபையில் எப்படி 3000 பேர் 5000 பேர் வந்து சபையில் சேர்ந்தார்களோ அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் சபையை விருத்தி அடைய செய்ய வேண்டும்.
நாம் ஆராதிக்கும் முறை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும். அசையாத ஒழியாத தேவ ராஜ்யத்தை கட்டும் ஒரு சபையாக இருக்க வேண்டும். வீணான ஆராதனை இருக்கக்கூடாது. ஏலியின் மக்களாகிய என்ன செய்தார்கள்? சபையை வீணான ஆராதைக்குட்படுத்தினார்கள். நாதாப் அபிகு அந்நிய அக்கினியை சபைக்குள் கொண்டு வந்தார்கள். ஆன் த ஸ்பாட் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஆராதனை ஒரு துதியின் ஆராதனையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 22:3 கூறியிட்டபடி சபை துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் தேவன் பரிசுத்தர். எனவே துதித்தலுடனே அவருடைய சன்னதிக்கு முன்பாக வர வேண்டும். நாம் எக்கால தோணியுடன் நாம் அவரை துதிக்க வேண்டும். துதித்தலின் மூலம் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம், நாம் பரவசம் அடைவோம், நம் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும், நாம் சாட்சியாக நிறுத்தப்படுவோம். நமது எதிராளியான பிசாசின் அந்த வல்லமை கோட்டை நொறுக்கப்பட்டதாக இருக்கும். எனவே சபையில் நாம் ஒரு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஜான் வெஸ்லியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். அதை உருவாக்கினவர் ஜான் வெஸ்லி தான். அவர் ஒரு நாள் ஒரு சொப்பனை கண்டார். அங்கே நரகத்துக்கு போனார். நரகத்துக்கு வாசலில் சாத்தான் நிற்கிறான். சாத்தான்கிட்ட கேட்குறாரு, உள்ள பேப்டிஸ்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களா? இருக்கிறார்கள். அவனுக்கு ஒரே சந்தோஷம். பெண்டிகாஸ்டல் இருக்கிறார்கள். பிரெஸ்பிட்டேரியன்ஸ் இருக்கிறார்கள். அப்போ அவர் யோசிச்சாரு, மெத்தடிஸ்ட் உள்ளே இருக்க மாட்டாங்க, அந்த நரகத்தில் இருக்க மாட்டாங்க, மெத்தடிஸ்ட் பீப்புள் இருக்காங்களான்னு கேட்டார். இருக்கிறார்களேன்னு அவருக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. உடனே அந்த சொப்பனத்திலே அவர் என்ன செய்தார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கு அந்த தேவதூதன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவர்கிட்ட கேட்டார், உள்ள மெத்தடிஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்களா? இல்லையேன்னு அவருக்கு ஒரே கவலையாக போச்சு. பேப்டிஸ்ட் நோ, பெண்டிகாஸ்டல் நோ, பிரெஸ்பிட்டேரியன் நோ. அப்போ தான் அவருக்கு தெரிந்தது சபை ஒன்று தான், சபையில் பாகுபாடு இருக்கக்கூடாது, பரிசுத்தவான்கள் மட்டுமே தான் சபையில் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடியவராக இருந்தார். கடைசி பொக்கிஷம் என்னவென்றால் அன்ஃபெயிலிங் ப்ராமிசஸ், அதாவது தவறாத வாக்குறுதி. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். நமது காலங்கள் ஒரு கடல் போன்றது. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி கொள்ள வேண்டும். அவர் பரத்துக்கு ஏதும் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதை மத்தேயு 28:20 இருக்கின்றது. அதை நான் வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கும். அவர் தமது வலது கரத்தால் நம்மை நடத்தி செல்வார். நம் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருப்பார். மற்றொரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் யோவான் 21:12 கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெகோவா ஜிரே, அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். உலக பிரகாரமான மன்னாவை மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய மன்னாவையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் புதியவைகளாக மாற்றுகிறார். புதிய வீடு நமக்கு கட்டி கொடுப்பார், புதிய தோட்டங்களை நமக்கு நாட்டி கொடுப்பார், புதிய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார், புதிய ஆவியை கொடுப்பார், புதிய வல்லமையை கொடுப்பார். யோசேப்பின் நாட்களில் இருந்த அந்த 7 வருஷ செழிப்பை நமக்கு கொடுப்பார். நாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை வழி நடத்தின இயேசு கிறிஸ்துவை துதித்து கொண்டே இருப்போம். எனவே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு பொக்கிஷம் 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 இருக்கின்றது. சுவிசேஷம் என்ற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆற்றலுடைய பரிசுத்த ஆவியால் நான் நிரம்பி பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுவும் இல்லாமல் சபையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜன்மை, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தந்தையே,
எங்கள் மணவாளரே, எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாறாத சுவிசேஷத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சுவிசேஷத்தை பரிசுத்தாவின் பலத்துடன் நாங்கள் எங்கு சென்று அதை அறிவிக்க நீதாமே எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை புரியும் கர்த்தாவே. எங்கள் சபையில் பிரிவினை இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது கர்த்தாவே. உம்முடைய ஒற்றுமை நாவியை எங்கள் மேல் ஊற்றும் கர்த்தாவே. நீர் ஊற்று போகிறதுக்காக நன்றி 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 கர்த்தாவே. அநேக ஆசீர்வாதங்களை வாக்குறுதிகளாக எங்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கின்றது. அந்த வாக்குறுதிகளை நாங்கள் பொக்கிஷமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிருபை புரியும் கர்த்தாவே. நீர் கொடுத்த வாக்குறுதிகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீதிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீதிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்